ஹாய் ஹலோ நண்பர்களே, இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வடம் அப்படின்னு ஒரு படம் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. அந்த படம் எப்படி இருக்குது, என்ன ஏதுங்கிறத இந்த வீடியோவில் ஃபுல் டீட்டெயில்ஸாக பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது யாரோட படம் அப்படின்னா, விமல் சாரோட படம் தான். அவர் தான் இந்த படத்தோட கதாநாயகன், அதாவது தக் லைஃப் கிங் அப்படின்னே சொல்லலாம். இந்த படத்தோட கதை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஓப்பன் பண்ண நட்டி சார் இருக்கார். அவர் வந்து ஒரு மாடு வளர்த்துருக்காரு. அந்த மாடுக்கு வந்து பிரசவம் நடக்குது. பிரசவத்தில் 2 ட்வின் மாடுங்க பிறக்குது. பிறந்ததுக்கப்புறம் கொஞ்சம் வளருது. அதுக்கப்புறம் வந்து நட்டி சார் வேணாம் அப்படின்னு சொல்லிடுறாரு. அந்த மாடு வந்து விமல் சார் கிட்ட போகுது. விமல் சார் வந்து பயங்கரமாக வளர்த்து பயங்கர ஃபேமஸ் ஆகி சண்டைக்காரன் அப்படி இப்படின்ட்டு மாடு வீரன் அப்படி இப்படின்ட்டு பயங்கர பேரு புகழோட இருக்கார். அப்போ வந்து நட்டி சார் வந்து இது என்னோட மாடு அப்படின்னு வந்து சண்டை போட்டுன்னு இருக்காங்க. இது ஒரு ஃப்ளாஷ்பேக் சீனாக வச்சுன்னு இருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து ஹீரோயின் வந்து நம்ம ஆளை மாடு விட்டு குத்த விட்டுருவாங்க. அது இன்ட்ரோல் பிளாக்காக வரும். அதுக்கப்புறம் ஹீரோ சாரோட ஃபேமிலி எதுக்கு சண்டை போடுவாங்கன்னு தெரியாமல் ஒரு 2 பேர் கூட சண்டை போட்டுன்னு இருப்பாங்க. அப்படி இப்படின்னு அடிச்சு பிடிச்சி சண்டையோடு இந்த படம் போயிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் நட்டி சாரை திடீர்னு கொன்னுட்டாங்க அப்படின்னு நியூஸ் வந்துடும். அடப்பாவீங்களா யாரா கொன்னுது அப்படின்றத கிளைமேக்ஸில் ட்விஸ்ட்டு அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாங்க. ஓவராலாக சொல்லணும் அப்படின்னா இந்த படம் எடுத்ததுலாம் ஓகே, ஸ்டார்டிங்லாம் செம்மையாக இருந்தது. கொஞ்சம் அப்படி இப்படின்னு கொஞ்சம் டிங்கரிங் பெயிண்டிங்லாம் போட்டு கொஞ்சம் சென்டிமெண்ட்ஸ்லாம் வச்சுருந்தாங்கன்னா நல்லாயிருக்கும். லவ் போர்ஷன் வைக்கிறன்ற பேரில் வழக்கம் போல் போர் அடிச்சிட்டாங்க. இந்த படம் யாருக்கு பிடிக்கும் அப்படின்னா, நீங்கள் ஒரு மாடு பிரியர் அப்படின்னு இருந்தீங்க அப்படின்னா இந்த படம் வந்து உங்களுக்கு பிடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. இந்த ஜல்லிக்கட்டு அதெல்லாம் பிடிக்கும், மாடு வளர்க்குறதுலாம் பிடிக்கும், நாங்கள் எப்போவுமே பயங்கரமாக மாடு அப்படின்னு தான் பார்ப்போம் அப்படின்னிங்கன்னா இந்த படம் வந்து உங்களுக்காக நீங்கள் ஒரு டைம் என்ன பார்க்குற அளவுக்கு ஓகே தான். இந்த படம் பெருசாக ஆஹா ஓஹோ அப்படின்னு சொல்கிற அளவுக்குலாம் இல்லை. கொஞ்சம் மாற்றி எடுத்துருந்தாங்கன்னா நல்லாயிருக்கும். வேணா நீங்கள் ஒரு மாடு லைக் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு டைம் வந்து நீங்கள் பாருங்கள். இல்லை எதுக்குடா தண்டமாக தியேட்டரில் காசு கொடுத்து வேஸ்ட் பண்ணோம் அப்படின்னா நினச்சிங்க அப்படின்னா ஓடிடியில் ரிலீஸ் ஆகும். அப்போ நீங்கள் தாராளமாக பார்க்கலாம். இந்த படம் மாடு ஜல்லிக்கட்டு இது சரௌண்டிங்கில் தான் வரும். ஸோ இதெல்லாம் லைக் பண்ணுற கேரக்டராக இருந்தால் உங்களுக்கு இந்த படம் பிடிக்கிறதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் இருக்குது. அண்ட் இந்த படத்தில் பாலசரவணனை வேஸ்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு தான் சொன்னோம். விமல் சாரோட ஆக்டிங்கும் வேஸ்ட் பண்ணிட்டாங்க. இவரெலாம் என்ன மாதிரி நடிப்பார், இவர் போய் இந்த மாதிரி கதைலாம் சார் இனிமேல் கொஞ்சம் கதையை பார்த்து செலக்ட் பண்ணுங்கள். ஒரு காமெடி படம் கொடுத்தா கூட நல்லதாக கொடுங்க. நீங்கள் ரீசெண்டாக கொடுத்த எல்லா படமும் கொஞ்சம் மொக்கைய படமாக இருக்குது. பட் இதுக்கு முன்னாடி வந்த படத்தை விட இது கொஞ்சம் பரவாயில்ல அப்படின்னு வந்து சொல்லலாம். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி மூவி ரிவ்யூஸ்லாம் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.